Shriram Properties presents Kalyanamale Beyond Wedding. Life is so beautiful. நம்ம கிட்ட வேலை பார்த்த ஒருத்தனை ஹீரோ வச்சு டேரக்டர் வச்சு படம் எனக்கு மனசு வருமா? தூக்கத்தோட வர்றதுங்க. சில டைம் எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனால் அப்புறமா புரிஞ்சுப்பேன். சரி, அவன் மனசில் இருக்குது, அதை வெளிப்படுத்த தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒன்றும் பெருசுப்படுத்துறது இல்லை. ஏன் என்ன டேரக்டர் போகிறீங்க நானே கேட்டேன். கம்பெனி மேனேஜர் சொன்னார், டேரக்டர் உங்களை தான் ரொம்ப திட்டுறான், இவங்க தான் விஷயம் திட்டாங்கல்ல, சார்கிட்ட ஒரு வாங்கின திட்டு தான் எனக்கு கிடைச்ச படம். லண்டன் அங்கே ஒரு ஸ்ரீலங்கன் வீட்டில் ஷூட்டிங் இருந்தது. நான் போய் ரசம் வச்சேன், எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரசம் அவ்வளோ ஒரு காரம். கோவத்தை வச்சுக்காதீங்க, மெயின்டைன் பண்ணாதீங்க, பேசி முடிச்சிருக்க அவ்வளோதான். நீங்களா? Powered by Pothys Padamahal, இது பரிபூரணத்தின் அடையாளம். Pothys Silks, ஆலயம் of silks. Saravana Stores, Super Jewelry. திருமணம் என்றாலே Super Saravana Stores. Ariware, always in fashion. Aroma, the range of premium food products. Peps, India's favorite spring mattress. Chennies, feel comfortable. Gift partner, Madras Sarees. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் பிரசன்ட்ஸ் கல்யாணமாலை பியாண்ட் வெட்டிங் சீரீஸில் இயக்குனர் நடிகர் பாண்டியராஜ் அவர்களையும் அவருடைய துணைவியார் வாசுகி பாண்டியராஜன் அவர்களையும் சந்திச்சிட்ருக்கோம். அவர் சார் நடிச்சதுல ரொம்ப பிடிச்ச படம் தான் என்ன படம் உங்களோடது? எனக்கு மனைவி ரெடி ரொம்ப பிடிக்கும். மனைவி ரெடி பிடிக்கும். சில ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த கேரக்டர் நீங்கள் ஏன் பண்ணீங்க அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அஞ்சாதேல வில்லனா நடிச்சது. அஞ்சாதேல எனக்கு அது கஷ்டமா இருந்தது. அதுல சுட்டுடுவாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். என் பையன்தான் சார் ரெஃப்யூஸ் பண்ணப்ப கூட, இல்லை நீங்கள் கேரக்டர் நல்ல கேரக்டர் பண்ணுங்க, வில்லனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. இல்லை அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, பட் மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும். என்ன நம்ம வீட்டுக்காரு இப்படி டுவேட் பாடி இப்படி ஹீரோ பண்ணி இவங்க கூட நடிச்சு ஆக்டர் பெரிய லெவலில் இருந்தார். இப்போ மாமா கேரக்டர், அப்பா கேரக்டர், சித்தப்பா அப்படிலாம் பண்ணுறாருன்னு எப்போ நான் டுவேட் பண்ணேன்டா என் பையனை டுவேட் பண்ணுறான். அதனால் எப்போ உச்சிட்டே இருக்க முடியாது, கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை கடவுள் கொடுத்துருக்கான் வாய்ப்பு. கரெக்ட். எப்படி அந்த வாய்ப்பு வந்தது சார்? அது டார்லிங் படம் பிடிக்கிறவங்க அசோசியேட். அப்போ திடீர்னு ஒரு நாள் அவங்க கூப்பிட்டு அடுத்த இந்த கம்பெனிக்கு படம் பண்ணுறியாங்க. எனக்கு இவங்க கிண்டல் பண்ணுறாங்களா, ஏன்னா அப்போது சின்ன பையனாக இருப்பாங்க. டைரக்டர்கிட்ட போய் ரூமில் இப்போ நைட்டு 1 மணிக்கு கொடைக்கானல சார் பேசிட்டே இருக்கும்போது, சார் அந்த கம்பெனிக்கு சார் படம் பண்ணுறதா இருந்தது, எப்போ சார் பண்ண போகிறீங்க? எங்கேயா நிறையா 4 படம் இருக்குது, அதான் முடிச்சு தான் பண்ணணும், அவங்களாம் வெயிட்டிங்க அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா இவங்க எனக்கு படம் ஒன்று தராங்களா அப்படின்னு டக்குனு நீங்கள் உட்காண்டு. ஆனால் நேற்று காலில் வந்து சார் அப்படின்னு பண்ணியா கரெக்ட் டைம், இவ்வளோ படத்துக்கு அசிஸ்டண்டாக இருந்தேன், இதுக்கு அசோசியேட்டாகவே இருந்துட்டா அதுவே ஒரு தொழிலாயிடும். அது மாதிரி இல்லாமல் அசிஸ்டண்டாக தான் அசோசியேட் அடுத்து டைரக்ட் பண்ணணும். இப்போ நான் நல்லா ஃபார்மில் இருக்கேன், நீ இப்போ நல்லா கரெக்டாக இருக்க, இதான் டைம் பண்ணு அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், ப்ளஸ் சொன்னான், பாடியா டைரக்ட் பண்ணு, டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதன்னார். இல்லையா மற்றவங்களாம் நம்மளை பார்க்குறாங்கன்றதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குணத்துக்கு போகாத. என்ன ஃப்ரேமோ அதில் என்ன ஜனங்க பார்க்க போகிறாங்களோ அதுலேயே கவனம் செலுத்து. நம்மளை மற்றவங்களும் பார்க்குறாங்க, அதை கவனம் பண்ணாது. அது வேற வாக்கா இருக்குது. ஏன் என்ன டேரக்டர் போகிறீங்க நானே கேட்டேன். அப்போ கூட அந்த கம்பெனி மேனேஜர் சொன்னார், டேரக்டர் உங்களை தான் ரொம்ப திட்டுறான், எது வந்தாலும் உங்க தான் பேசுறாரா, உங்கள்கிட்ட தான் ரொம்ப திட்டுறாரா, இவங்க தான் விஷயம் திட்டாங்களா. திட்டு என்ன ஒரு ஐடியா, என்ன ஒரு சார்கிட்ட ஒரு வாங்கின திட்டு தான் எனக்கு கிடைச்ச படம். Kalyanamale exclusive matchmaking for affluent families. Complete confidentiality. Call exclusive desk 98408 91400. ஆண்பாவத்தில் நடிக்கிறதுங்கிறது எப்படி வந்தது? அது சாதா சின்ன கேரக்டர். அது ஃபைட் பண்ணும்போது கூட அவர் ஃபைட் பண்ணுவார், நடுப்புற இன்செர்ட் போடுவாங்கள ஒருத்தன் டமாரம் நடிச்சா அந்த டைம் லாப்ஸுக்கு போடுவாங்கள்ல காமெடினேன், அப்படி தானே பண்ணியிருந்தேன். ஆனால் முக்கியமான இடத்துலாம் அண்ணன் கல்யாணம் தான் எனக்கு அடுத்ததுன்ட்டு அந்த இன்சர்ட் பண்ணதுல வந்து ஒரு பெரிய ரன்னிங் கேரக்டர் மாதிரி. காதல் கடைசியா பாட்டு வந்து அந்த படத்துக்கு பண்ணதே இல்லை. ஜெனரலாக எனக்கு ஒரு சாங் சொல்லியிருந்தேன், அந்த பானை மாட்டிக்குவாங்க பையன் தலையில, அதை தட்டிட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருந்தேன். சார் அது மொத்தமாக கவர் சொல்கிறாங்க, முதல்ல ரீரிகார்டிங் பண்ணிட்டு தான் சாங் ரெக்கார்டிங் பண்ணாங்க. ஓகே. அந்த பாடம் தட்டிட்டு ஒரு பாட்டு சொன்னே எனக்கு என்னென்னா நம்ம ஒரு பாட்டை ஆடி
எனக்கு அதை பார்த்து எங்கேயாவது படத்தை கற்று போகிறோன்னு பயந்துட்டேன். ஆனால் ராய் சார் டேட் கிடையாது ரொம்ப கஷ்டம். அடுத்த படம் நான் மனை ரெடி பண்ணலாம் இருக்கேன். அதுக்கு டைட்டில் சாங்க ஒன்று வாங்கிக்கோ அந்த டியூனை. அதுக்கு எழுதிக்கொண்டா அதுதான் பொண்டாட்டியை லவ் பண்ணுங்க, தகவல் பேச்சு தாய் பேச்சு கேட்கறனால இந்த மீனிங்காக அந்த மீனிங் சேர்ந்த மாதிரி அதுக்காக பண்ணேன். அது பாட்டு கேட்டோம்னா விடுதலை எல்லாம் பண்ணுறேன். நான் சொன்னேன் சார் ஒரு புல் பாட்டை என்ன பார்க்க மாட்டாங்க, நான் புதுசு, இதை நான் என் படத்தை வச்சுக்கிறேன் அப்படின்னேன். மனைவி என் சொந்த படம் வச்சுக்கிறேன். அவர் உடனே ஒரு வார்த்தை என்னை பார்க்காம சொல்லிட்டாரு, ஆமாம் பாட்டு நல்லா வந்துருக்கோம்னா உங்கள் படம் இருக்கா சார், அப்படிலாம் எனக்கு என்ன சார், சரி சரி சார் நீங்கள் எடுத்தா சார் பாட்டு மறுநாள் ஷூட்டிங் அப்படி பண்ணி அந்த பாட்டு அதான் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுது. அந்த பாட்டு எல்லாமே ட்விஸ்ட் வரணும். ஃபைட் பண்ணும்போது கூட பாண்டி சார் ஃபைட் பண்ணாரு, நான் அடி வாங்கணும். இந்த பல்ட் அடிக்கிறதுலாம் காமிச்சாங்க சூப்பர் ஸ்டோர் பண்ணு காமிச்சார். பண்ணால் பாண்டி சாருக்கு அது அவனுக்கு உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். இதை மூட விட்டுருந்தார் அன்றைக்கி. இந்த பல்ட் அடிச்சா இதெல்லாம் வராதுங்க அப்படின்னு செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்கண்ணா. எல்லாம் வராதுங்க, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்போ என்ன வராதுன்றாருன்னு சொல்லிட்டு போது எப்படி அடிச்சிங்க மாஸ்டர் அப்படின்னா, நீ அடிச்சு பாரு அப்படின்னாரு. நான் டப்புன்னு அடிச்ச பல்ட்டி அடிச்சு வந்துச்சு. நல்லா ஃப்ளெக்சிபிளாக உடம்பு தான் வரும், கொஞ்சம் ஸ்டிப்பாக இருந்தாலும் பல்ட்டிலாம் வராது, நீ வச்சுக்கிட்டார். ஸோ அந்த சீன் உங்களுக்கு வந்துருச்சு. ஆமாம், எனக்கு ஒரு பீஸு அவர் சீரியஸாக போயிட்டு பண்ணார். எனக்கு ராஜா சார் ரீதி கேரி பண்ணும்போது அவருக்கு கூட வெஸ்டர்ன் மியூசிக்கு, எனக்கு ஃபோக் அப்படி பிரித்து வாசிச்சார். இல்லை அமையர் தான் பாருங்க. கிளைமேக்ஸில் ஒரே ஷாட் தான், ரேவதி மேடத்துக்கு கை கொடுத்தான். அதான் அதை பற்றி அவங்க ரொம்ப பேசியிருக்காங்க. இப்போ JFWல வந்து ரேவதி மேடம் வந்து நீங்கள் அந்த கை கொடுக்குற ஷார்ட்டை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க. என்னோட கையை பிடிச்சி அப்படியே தூக்கி விடுவீங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஹீரோயின் அப்போ. ஆமாம், அப்போது அவங்கள பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, முதல்ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் சின்ன யோசிச்சாங்க, ஐயோ யாரை குழப்பிட்டாங்களா அப்படின்னு. ஒரு 2 நாள் தள்ளி போட்டாங்க, இன்றைக்கி நாளைக்கு எல்லாம். அப்புறம் 2 நாள் போட்டு வந்தாங்க, பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இல்லை இல்லை ஹாப்பியானாங்க, கட்ட அடிச்சுட்டேனாங்க, எல்லாம் தருவாங்க. என்னுடைய தவிப்பு அன்றைக்கி பூரா நான் காலையிலேருந்து சாயங்காலம் பச்சை தண்ணி கூட முடியல. ஐயோ, கை பிடிக்கிறது மட்டும்தான். ஓட முதல்ல ஒன்றாம டாக்டர் படம் பிடிச்சிட்டேன். He's a very very sweet person to work with. எத்தனை வருஷம், 40 வருஷம் ஆனாலும் அந்த ஷார்ட் ஞாபகத்தில் இருக்குல்ல. அது இப்படிதான் அமைஞ்சு தான் நான் நடிக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தா மலையாள படம், அது பைகிலி கதா. இது யார், பாலச்சந்திரன் நடிச்சிருக்காரு, இது மது சார் நடிச்சிருக்காரு. நான் அது கேரக்டர்னு தெரியல. அப்புறம் பார்த்தா பாலச்சந்திரன் நடிச்சிருக்காரு. நீங்கள் நான் ஹீரோ பண்ணியிருக்காருயா, நான் ஒத்துக்காம அவர் என்ன என் படத்தை இல்லை என்ன நேரில் பார்க்கட்டும், அவர் ஓகேனா நீ தான் ஹீரோ. சாந்தி தேட்டரில் மேனேஜர் ரூமில் உட்காந்துருந்தாரு. படம் சாந்தி தேட்டரில் ஓடுது. அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தவர் அங்கே தேட்டரில் படம் பார்த்து வந்தார், என்ன பார்த்தாரு, கை கொடுத்தாங்க. எப்படி சார் படம் என்ன உங்கள் சொந்தக்காரெல்லாம் படம் பார்க்குறாங்க, என் கை தட்டுறாங்க அப்படின்னு நடிக்கிறாங்க. இந்த கேரக்டர் நான் ஓகேவா சார், அந்த கேரக்டர் பாண்டியராஜமெல்லாம் யார் பண்ணுறது பாருங்க. என் கதை எல்லாமே என்னை சுற்றி எனக்கு என்ன வருமோ அதை பண்ணிட்டேன். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ நீங்கள் எதில் கிரேட் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதை பண்ணது, அது ஒரு நல்ல விஷயம். சாரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? எப்படி இருந்தது, அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவீங்க, எப்படி இருந்தது அந்த லைஃப், எப்படி இருந்தது? அது சும்மா சொல்லக்கூடாது. எங்கேனாலும் வெளிநாடு அதெல்லாம் கூட கூப்பிட்டு போயிடுவாங்க. லண்டன் படத்துல சுந்தர்சி பிரசாந்த் நடிச்சாங்க. அங்க 1 மாசம் தீபாவளிலாம் அங்க தேம்ஸ் நதிக்கரையில தான் எல்லாரும் தீபாவளி எல்லாம் கொண்டாடணும். அங்க மிளகா ஒரு தடவை அந்த சின்ன சின்ன மிளகா அங்க ரொம்ப காரம் போல இருக்கு, எனக்கு தெரியாது. வெள்ளிகணை சார் எல்லாம் ஒரு ரசம் வைங்க, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு. அங்க ஒரு ஸ்ரீலங்கன் வீட்டுல ஷூட்டிங் இருந்தது, நான் போய் ரசம் வச்சேன். எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரசம் அவ்வளோ ஒரு காரம், நல்லா இருந்தது, ஆனா சரியான காரம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜப்பான் போயிருக்கிறது, US நீங்க ஒரு தடவை நம்ம ஷூட்டிங் இல்லாம ஒரு 5 தடவை 4 தடவை போயிட்டு வந்துட்டீங்க. போயிட்டு வந்தாச்சு. ஆஸ்திரேலியா போயிருக்கு, துபாய் போயிட்டு வந்தாச்சு. சினிமாவை தாண்டி பல விஷயங்களுக்கும் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தினீங்க அதுக்கப்புறம் உங்களோட கெரியரில். எஸ்பெஷலி நம்ம கல்யாண மாலையில் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்க்கை ராட்டினத்தில் அதிகம் சுழலும் ஆண் பாவமா பெண் பாவமா நம்ம ஒரு தலைப்பு போட்டோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அப்போலேருந்து அப்போ நீங்கள் நடுவராக பண்ணீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நம்மளோட US 3 ப்ரோக்ராமில் வந்து உங்கள் டைரக்டர், நம்ம டைரக்டர் பாக்யராஜ் சார் கீழே நீங்கள் வந்து
ஒரு சிறப்பு பேச்சாளராக பேசுனீங்க. அந்த மாதிரியான பேச்சுக்கான தகுதியெல்லாம் வந்து எங்கேருந்து வந்தது, எப்படி டெவலப் பண்ணிட்டீங்க நீங்கள்? ஐயா ஞானசம்பந்தன் சார் அவர் பேச்சை பார்த்து நம்ம இப்படி மகடிக்கு பயங்கர மாதிரி ஆயிட்டேன். எனக்கு பட்டிமன்றம் பார்க்க தான் தெரியும். அவரோட பழகும்போது எளிமையாக பழகிறாரு அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போது பட்டிமன்றம் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் நம்பிக்கையில் பேசிட்டேன். என்னுடைய மைக் மாஸ்டர் ஐயா தான். என் 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, எனக்கு 60 கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரு அன்பான ஒரு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான புரிஞ்சுக்கிட்டு அவர் நான் புரிஞ்சுக்கிட்டு பழக ஒரு அற்புதமான குடும்பம். எனக்கு தும்மல் வருது வலிக்குது அப்படின்னா எதாச்சும் ஃபோன் பண்ணுவார், உடம்பு சரியோ பண்ணுவார். எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்படியாச்சு. இப்போ நம்ம யூஎஸ் ட்ரிப்பில் நீங்கள் வந்து டைரக்டரோட தலைமையில் நீங்கள் பேசுனீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வந்து டைரக்டர் சொன்ன ஒரு விஷயம் மறக்கவே மறக்காது, பாண்டியா விட்டுறாத அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு மைக்கை கொடுத்தார். அப்போ வந்து அது கூட சுமதி சண்டை போட்டாங்க, அது எப்படி வந்து நீங்கள் வந்து கொம்பு சீவி விடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் எங்கேயோ போகிறது எங்கேயோ வந்து நமக்கு ஒரு பொழப்பு கிடைக்குமா, நான் இப்படிலாம் நினைக்கல, ஒரு வேலை கிடைக்குமா, அப்புறம் எனக்கு பிடிச்ச தொழில் சினிமா, அதில் ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு எங்கேருந்து அவர் முகம் பார்த்து பிறகு தான் படிப்படியாக சினிமாவில் ஒரு வாழ்க்கை நல்லா வந்து படிப்படியாக நான் உயர்த்தி அவர் பிரெயின், அவர் கதை, அவர் கதாசம், அவருடைய பணம் போடுறாரு. ப்ரொடியூசர் அவர். கபடி ஒரு படம். ஆமாம், நீங்கள் டைரக்டர், அவர் ப்ரொடியூசரா? ஆமாம், நான் ஹீரோ. ஓகே. நம்மக்கிட்ட வேலை பார்த்து ஒருத்தனை ஹீரோவை வச்சு டேரக்டர் வச்சு படம் எடுக்க மனசு வருமா? தூக்கத்தை விட வர்றதுங்க. ஓகே. நம்ம கூட வேலை பார்த்து வந்தாங்க அப்படின்ற எண்ணம் உள்ளே வரும். அதெல்லாம் மீறினவர் ரொம்ப குறிப்பாக அவர் கஷ்டப்பட்டு வந்தாங்க. பாண்டிய பெரிய இடத்துலாம் அவர் உட்காந்து பேசும்போதுலாம் தப்பாக நினைப்பாங்க, எல்லாம் எழுந்திரிப்பாங்க. அப்படி நான் எந்திரிக்கும் போது என்ன உட்காந்து சொல்லுவார், டார்லிங் டார்லிங் ஆஃபீஸில் சுஜாதா சார், அவங்க எவ்வளோ பெரிய ரைட்டர், எவ்வளோ சுஜாதா சார், அவர்கிட்ட சார் பேசியிருக்காங்க. நான் அப்படி எந்திரிக்கும் போது உட்காருனார். உடனே சொன்னார், என் அசிஸ்டன்ட் சார் சொல்லிட்டு, இவங்கிட்ட ஒரு கதை சொன்னால் இவன் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மீட்டர் சொன்ன மாதிரி சார். ஓ, இவன் அவ்வளோ லோ கிளாஸு, மிடில் கிளாஸு, ஹை கிளாஸு எல்லாத்தையும் தெரிவான் சார். அதுக்கப்புறம் சுஜாதா சார் டேரக்டர் சொல்லும்போது திரும்பிட்டார் சார், உங்களை அப்படி சொல்ல டேரக்டர் அப்படி ஒரு பெருமை கொடுத்தாரு. ஃபங்க்ஷன் போனால் கூட எல்லாம் கேட்பாங்க, அவரை கேட்பாங்க, உங்கள் சிசிவா இல்லையா அவர் கேட்பாங்க. நான் போனேன், எங்கே மாட்டார் கேட்பாங்க. அப்படி ஒரு பந்தம் இருந்தது. சினிமாலே இல்லை, அது மாதிரி குரு சிஷன்றது இவ்வளோ வருஷமா. இப்போ போனால் அவர் அந்த அப்பாற்பட்டது. இதுதான் வாழ்க்கையில் இந்த இழப்புக்கு ஈடு நம்ம கிடையாது. ஒரே மனசில் சேர்த்துக்கலாம், நம்மளும் அவர் இருக்கிற இடத்துக்கு ஒரு நாளைக்கு போகிறோம், அப்படி தான் நினைச்சிக்கணுமே தவிர வேறு பதிலே தெரியாது. ரொம்ப அது வந்து உங்கள் 2 பேருக்குமான பந்தம்ங்கிறது வேற ஒரு விதமான பந்தம் தான். அதை நீங்களும் அந்த குருங்கிற மரியாதையை வந்து கடைசி வரைக்கும் அதை நீங்கள் கொடுத்து அவரோட நீங்கள் இருந்ததை நாங்களும் பார்த்துருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம ட்ராவல் போதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோமே, நீங்கள் எவ்வளோ அவர்கிட்ட இதுவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க இல்லையா? எதில் படிச்சீங்க, என்ன படிச்சீங்க, எப்படி வந்து அதில் ஆர்வம் வந்தது? தமிழ் திரைப்பட கலைஞர்கள் சமுதாய பங்களிப்பு டாபிக்கு. ஓகே. படிப்பு மேலே அந்த ஆசை எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு படிப்பாடி இல்லையா, நான் படிப்பாடியை கொடுக்குற மரியாதை எனக்கு தெரியும். என் கூட அந்த சட்டில் அப்போது எல்லாம் தொலைதூர கல்வியில் படிக்கலாமே நீங்கள், யோ அதே தொலைதூரம் ஏன் படிக்கிறது, அப்போ உங்களுக்காக படிக்கலாம்ல நீங்கள் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு டிகிரி வேணும்னா அதை போட்டுக்கிறது கிடையாது, உங்களுக்காக படிக்கின்றார் ஒருத்தர் பயங்கரம் அப்படின்னு சொன்னார். அப்போது ஃபஸ்ட் அந்த செமினாரில் உட்காந்து வந்த ப்ரொஃபஸரு மங்களம் முருகேசன் ஒருத்தர் தமிழில் அவர் வச்சு அவருடைய பார்த்து என்ன பார்த்தாங்க மரியாதை என்ன நீங்கள் படிக்க வந்தீங்களா. அதுக்கப்புறம் 1 hour என்ன வச்சே பண்ணிட்டார். 1 hour என்ன வச்சு ரசிச்சு பண்ணாரு. எனக்கு பயம் ஃபீல் ஆச்சு. நம்மளை வச்சு ஒரு ஆள் 1 hour சொல்கிறான்னா நமக்கு எங்கே போச்சு, ஏன் படிக்கூடாது. அவர் நீங்கள் டாபிக் எடுக்கும்போது
புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சி ஏதாவது ஏழாவது எடுத்துறாதீங்க. உங்கள் துறையை வச்சு எடுங்க. அப்போ அதை வச்சு தான் தமிழ் திரைப்படங்களையும் சமுதாய பங்களிப்புன்னு அப்புறம் ஃபிலிம் சார் இவங்கெல்லாம் போய் பார்த்து எல்லா சேகரிப்பு. எனக்கு கைடு சந்திரசேகரன். கேப் கிடைக்கும் போதெல்லாம் பொட்டி ஒரு வழியை சப்மிட் பண்ணேன். முடிச்சு அப்புறம் வைவாக வச்சாங்க. வச்சா எனக்கு அப்படி நம்மளுக்கு வைவா வைக்கிறாங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஒன்றும் ஜாலியாக இருந்தது. பாஸுன்னு ஒன்று அப்போ தான் இருந்துச்சு. அப்படியே அப்போ பரவாயில்ல, நம்ம பிஹெச்டி முடித்தோம். டாக்டர் பாண்டியராஜன் ஆகிட்டீங்க நீங்கள். எவ்வளோ பெரிய விஷயம். கூட திரும்பி பக்கத்து யாரையும் கூப்பிட்றாங்க. நம்மளுக்கு முனைவர் பாண்டியராஜன் முடிவர் மாதிரி கூப்பிட்றாங்கன்ட்டு வந்து அதனால் இப்போ அது ஒரு சந்தோஷம். நல்ல விஷயம் சார், ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய ரோல் மாடலாக ஆகிட்டீங்க நீங்கள். ஒரு முனைவர் பட்டம் வாங்குறதுங்கிறது ஒரு சாமானியமான காரியம் இல்லை. அதை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க. சார் பேசும்போது சொன்னார் எனக்கு அடிக்கடி கோவம் வரும், நான் அப்படி தான் இருந்தேன்னு. இப்போ மேபி நல்ல வயசாக அந்த மெச்சூரிட்டி எல்லாருக்குமே வந்திருக்கும். ஜாஸ்தியாக தான் கோபம். அந்த வார்த்தை உங்கள்கிட்டேருந்து வரட்டும் தான் நான் வெயிட் பண்ணேன். ஸோ ஒரே ட்ரம் கார்டு பேர பசங்க. சரி, அப்படி ஏதாவது சத்தம் ரொம்ப போட்டாருன்னா அவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுருவேன். பார்த்துக்கோங்க போய் தாத்தா. அவங்க 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி, ஏன் தாத்தா ஏன் இருக்கு இப்ப சத்தம் போடுறீங்க, கூல் கூல் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாவை ஏதாவது இது பண்ணி மஸ்கா பண்ணி சரி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்பயே எப்படி இருக்குன்னா சின்ன வயசுல தான் பெருசாக இருந்திருக்கும். எங்க அப்பா தான் ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்பாவும் சினிமா துறை டென்ஷன் ஆவாங்க. ஓரளவுக்கு தெரியும் கோவப்படுவாங்க. ஆனா எங்க அப்பாவே பரவாயில்லன்னு இவர் கோவத்தெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அப்புறம் எப்படி யார் சமாதானம் முதல்ல ஆவீங்க? நான் தான் சமாதானம். எப்போ நீங்க தான்? ஆமா, கோவம்னா உங்க வீட்டு கோவம் எங்க வீட்டு கோவம் கிடையாது. பயங்கர கோவப்படுவாங்க. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சின்ன வயசு நினைவுகள்னா ஒரு ரொமான்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன சண்டையா இருக்கலாம், என்ன ஞாபகம் வருது? அப்படிலாம் வெளிப்படுத்த மாட்டாங்க, இருக்கும் மனசுல இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு கிஃப்ட் கொடுக்கறது அதெல்லாம் அவங்களுக்கு அது டியூன் ஆகல. அப்படிதான் வெளிப்படுத்தணும்ன்றது இல்லைன்றது அவங்க தரப்பு வரும். எனக்கு சில டைம் எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனா அப்புறமா புரிஞ்சுப்பேன், சரி மனசுல இருக்கு அதை வெளிப்படுத்த தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒன்றும் பெருசுப்படுத்துறது இல்லை. இது சினிமாவோட முடிஞ்சிருத்ததெல்லாம். இவங்க வாழ்க்கை துணையா வந்தது நான் செஞ்ச தவம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எந்த டைத்துல யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, ஒரு தான் ஒரு நாள் நான் அதிகமாக சண்டை போடுறேன்னா இவர் தான் ஒன்றை மாதிரி தான். நான் மனசு வச்சுன்னு பேசாமல் இருக்கிறது, அதை சிம்டம்ஸை காட்டினா இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். நான் தான் சொல்கிறேன், யாராலும் கோவத்தை வச்சுக்காதீங்க, மெயின்டைன் பண்ணாதீங்க, டக்கு டக்குன்னு பேசி முடிச்சிருங்க. பேசி முடிச்சிருங்க, அவ்வளோதான். யார் நீங்களா? பேசி முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க. நான் தான் ஒரு தடையும் நீங்க தான் போய் பேசுவீங்க. அவங்களே தப்பு பண்ணா கூட சரி நான் தான் போய் பேசுவேன். அவர் அதை இறங்கிடலாம் அப்படிலாம் வர மாட்டேன். அவர் சொல்ற அட்வைஸ்லாம் உங்களுக்கு சொல்லிருக்காங்க, அதனால நீங்க ஃபாலோ பண்றீங்க, அவ்வளவுதான். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எத்தனையோ மேடு பள்ளங்களை பார்த்துருக்கீங்க, ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஒரு மேடையில் கூட நம்ம ப்ரோக்ராமில் பேசுனீங்க, அவங்க வந்து டெலிவரி போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறதுலாம். அந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, நிறைய பிரச்சனைகளை அது எல்லாத்தையும் தாண்டி குடும்பம் தான் ரொம்ப முக்கியம்னு யோசிக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசை. இன்றைக்கி கல்யாணம் ஆற போகிறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு 40 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து இன்னும் ஒரு 40 ஆண்டுகள் நீங்கள் வாழணுங்கிற ஆசீர்வாதத்தோடு கேட்குறேன். என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. தப்பு அவங்க பண்ணாலும் நீங்க விட்டு கொடுத்து போங்க, நீங்க தப்பு பண்ணாலும் அவங்க விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுங்க. நீ பெருசா நான் பெருசான்னு நினைக்க வேண்டாம். யார் தப்பு பண்ணாலும் உடனே பேசி சமாதானம் ஆயிடுங்க. நாளை நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, ரொம்ப யதார்த்தமான விஷயம் சார். நீங்க எதுவுமே பண்ணாலும் ஏதோ மாற்றம் இயற்கை நடக்குது. கரெக்ட். அதெல்லாம் சிக்காம இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷம் இருக்குது சொல்லுவாங்க. போதுமன்ற மனசை பொன் செய்ய மறந்துன்ற மாதிரி உடம்புறப்பு தகராறு இல்லை, உடம்பு பிறந்த உறுப்புகளே தகராறு. இப்படிப்பட்ட வாழ்க்கையை கிடைக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷத்தோட மற்றவங்க சந்தோஷப்பட்டா இன்னும் என்ஜாய் பண்ணணும். எனக்கு பெரிய சந்தோஷமே படம் பார்த்து சிரிப்பாங்க. எனக்கு ஒரு ஆள் சொன்னால், சார் நீங்கள் தர்மம்லாம் பண்ண வேணாம் சார், உங்களுக்கு நிறையா புண்ணியம் சார் தான். என்ன எனக்கு புண்ணியம்?
எத்தனை பேர் படத்தை தேட்டரில் பார்த்து சிரிக்கிறாங்க சார், டிவியில் பார்த்து சிரிக்கிறாங்க சார். தமிழ்நாட்டில் 9 கோடி பேர் சிரிக்கிறாங்க சார் அவங்க பார்த்து. நான் ஒன்று சொன்னேன், இந்த 9 கோடி பேர் சிரி வைக்கிறது என் வேலை திறமை. அதை விட பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? என் வீட்டில் என்ன நம்பியே இருக்கிற 9 பேரை அழ வைக்காமல் பார்த்துக்கிறது. அடடா. அருமை அருமை அருமை. அது ரொம்ப முக்கியம். நிறைவே பண்ணி சந்தோஷப்படுத்துறது வேறு விஷயம். அட்லீஸ்ட் இவன் எனக்கு அப்பா ஆகிட்டேனே, இவன் புரிஞ்சு அப்படி அவங்க புலம்பாமல் வச்சுக்கிறதுன்றது பெரிய பாடு. ஒரே வீட்டில் இருந்துட்டு சார் வந்தோன்னு கேட்டார், அதே வீடு தானே, அதே வீடு, அதே பொண்டாட்டி, அதே பசங்கள்லாம் எனக்கு நோபல் பரிசா கொடுக்கலாங்க. சாதாரண விஷயம். அது உலகத்தில் நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க கெட்டு போக மாட்டோம். கரெக்ட் கரெக்ட். ரொம்ப நல்ல விஷயம். புத்தர் மாதிரிலாம் இருக்கணும். புத்தர் தலையை வச்சு கூப்பிடுவோம், புத்தருடைய போதனைகளை நினைப்போம், அவ்வளோதான். சூப்பர், அருமை சார், அருமை. அதாவது நீங்கள் சொன்ன அந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். பாரதியாரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவருடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியா சொல்லுன்னு. அந்த மாதிரி அன்னைக்கு உங்களோட ஆண் பாவம், கன்னிராசி, அந்த மாதிரி அந்த படங்களெல்லாம் பார்த்த பொழுது என்ன மகிழ்ச்சி ஏற்பட்டதோ அந்த நகைச்சுவை உணர்வோட, அதே மகிழ்ச்சியோட, நேர்மையான சிந்தனையோட நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு உறுதுணையாக வள்ளுவனுக்கு வாசுகி மாதிரி நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அந்த டென்ஷனுக்கு டெஃபினட்டாக ஈடு கொடுத்து வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது சாமானிய காரியம் கிடையாது. நாங்கள் நிறைய அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் 2 பேரும் இன்னும் கனகாபிஷேகம், சதாபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு நீடு ஊழி வாழணும். ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் 2 பேரும் இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கல்யாண மாலையோட வாழ்த்தா வைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி டைரக்டர் சார், நன்றி வாசுகி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி. Shriram Properties presents Kalyana Malai Beyond Wedding. Life is so beautiful. Powered by Pothys Varnamahal. இது பரிபூரணத்தின் அடையாளம். Pothys Silks, ஆலயம் of silks. Saravana Stores, Super Jewelry. திருமணம் என்றாலே Super Saravana Stores. Ariwat, always in fashion. Aroma, the range of premium food products. Peps, India's favorite spring mattress. Chennies, feel comfortable. Gift partner, Madras Sarees.